அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, சஞ்சலா நிஷ்சலா பகுதி 112 வாயிலாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்மயோகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தோம். அதிலே கொஞ்ச நாளா ஒரு விஷயம் என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதாவது கர்மம், கர்ம பலன் அப்படிங்கிறது நம்ம சனாதன தர்மத்துல ஒரு அடிப்படையான கொள்கை. இன்னும் பெரியவங்களுக்கு தான் பேசுறேன், குட்டீஸுக்கு கேட்கலாம், உனக்கெல்லாமும் புரியும். கர்ம பலன் அப்படின்னு செயலின் விளைவு அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு காரியம், ஒரு செயல் செய்தோம்னா அதுக்கு ஒரு விளைவு இருக்கும். இப்படி கையை அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சபட்சம் சத்தம் வருது. ஓங்கி தரையில அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்படி தரையில அரையும் போது என் கை வலிக்குது, அது அதுக்கு விளைவு. இப்படி எந்த ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கும். அது இன்னொரு வார்த்தையில சொல்றதா, எந்த கர்மத்திற்கும் ஒரு பலன் இருக்கும், கர்ம பலன் இருக்கும். இந்த கர்ம பலனைத்தான், அந்த பலன் எப்படி இருக்கும்னு கண்ணால பார்க்க முடியாது. தரையில கையை ஓங்கி அரைஞ்சோம்னா கை வலிக்குது, அந்த வலியை உணர முடியும், ஆனா வலியை பார்க்க முடியாது. வலியை காட்டுன்னு எங்க எடுத்து காட்டுறது, உணரத்தான் முடியும். அது மாதிரி இந்த செயலின் விளைவை, கர்ம பலனை நாம அனுபவிக்கிறோம். இது தொடர்பாக தான் பாப்பம் புண்ணியம்ங்கிற ரெண்டும் நம்ம சொல்றோம். மற்ற மதங்கள்ல, குறிப்பா ஆபிரகாமிய மதங்கள்ல பாப்பத்தை பத்தி சொல்லியிருக்கு, நிறையவே சொல்லியிருக்கு, திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு. ஆனா புண்ணியம்ங்கிறத பத்தி அங்க ரொம்ப பேச்சே இல்லை. குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்றார், கிறிஸ்தவ மதம் ஆதியோடன் தான் பாபத்தை பற்றியே பேசுகிறது அப்படின்னு ஒரு சலிப்போட சொல்றாரு. அதனால ரொம்ப நீ அதை சிந்திக்காத. ஆனா நம்ம ஹிந்து மதம், சனாதன தர்மம் நமக்கு என்ன எச்சரிக்கை பண்றதுன்னா, பாப்பத்தோடு ஒப்பிடும்போது புண்ணியம் நல்லது, நாம புண்ணியம் தான் செய்யணும். அதாவது புண்ணியத்தை பெறக்கூடிய நல்ல செயல்களை செய்யணும். நல்ல செயல்களின் விளைவு புண்ணியம், தீய செயல்களின் விளைவு பாப்பம். தீயவை தீய பயத்தலால், தீயவை தீயினும் அஞ்சப்படும். கெட்ட செயல்களுக்கு பலன் கெட்டதாகத்தான் இருக்கும். அதனால அந்த கேடு நிறைந்த செயல்களை நாம செய்யாம இருக்கணும் என்று எச்சரிக்கிறார் வள்ளுவர். சரி, இந்த பாப புண்ணியத்தை நம்ம பார்க்க முடியாது. அப்படி பார்க்க முடியாததுனால அதுக்கு பேர் அதிருஷ்டம். அதிருஷ்டம், நம்ம அதிருஷ்டம்னா அதிருஷ்டம் அடிக்குதுன்னு நினைக்கிறோம். ஒரு நல்லதை மட்டும்தான் அதிருஷ்டம்னு சொல்றோம். துன்பமும் கூட, துக்கமும் கூட, கேடும் கூட அதிருஷ்டம் தான். நம்ம அதை சிந்திச்சு பார்க்கறது இல்லை. இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு நமக்கு தெரியாது, அதனால அது அதிருஷ்டம், பார்க்கப்படாதது. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். நல்லதுங்கும் போது அதை புண்ணியம்ங்கிற அதிருஷ்டம்னு சொல்றோம். அதனுடைய வெளிப்பாடு நம்மால விரும்பப்படாததா இருக்கும்போது அதை பாப்பம்னு சொல்றோம். பாப்பம் என்பதை நடைமுறையில துக்கமாக அனுபவிக்கிறோம். புண்ணியம் என்பதை நடைமுறையில சுகமாக, இன்பமாக அனுபவிக்கிறோம். அப்போ நாம பாப்ப புண்ணியத்தை எப்படி ஊகிக்க முடியும்? நாம நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களிலிருந்து இன்பத்தை அனுபவிச்சோம்னா இது புண்ணியத்தின் வெளிப்பாடுன்னு தெரிஞ்சுக்கலாம். துன்பத்தை அனுபவிச்சோம்னா இது நாம் செய்த தீய கர்மத்தின் பாப்பம் என்னும் விளைவின் வெளிப்பாடு. புண்ணியமா பாவமா நாம செஞ்சதான் நாம அனுபவிப்போம். நீங்க செஞ்சு நான் அனுபவிக்க மாட்டேன், நான் செஞ்சு நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. நீங்க செஞ்சது உங்களுக்கு, நான் செஞ்சது எனக்கு. அப்படி வச்சாதான் இயற்கை ஒழுங்கா இயங்கும்னு கடவுளை அப்படியே கரெக்டா வச்சுட்டார், மாறியே போகாதான். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லுவாங்களா நம்முடைய சாஸ்திரங்கள்ல,
ஒரு பெரிய மந்தை இருக்கு. அதுல இருக்கக்கூடிய மாடுகளை ஒரு தனி பட்டியல கட்டிட்டு கண்ணுக்குட்டிகளை தனியா கட்டியிருக்காங்க. அது எல்லா பாலையும் குடிச்சிடக்கூடாதுன்னு. அப்புறம் அவுத்து விடுற நேரத்துல இந்த பட்டியலேருந்து திறந்து கண்ணுக்குட்டியெல்லாம் அவுத்து விட்ட போது அது என்ன பண்ணுது, இந்த மாடுகள் இருக்கிற இடத்துக்கு ஓடி போய் ஒவ்வொரு கண்ணுக்குட்டியும் சரியா தன்னுடைய தாய் பசு கிட்ட போறது. எந்த ஒரு கண்ணுக்குட்டியும் தப்பா வேற ஏதோ ஒரு பசுவை அதே நேரத்துல இருக்குன்னு சொல்லி இந்த பசு எங்க அம்மான்னு போயிடாது. கரெக்டா தன்னுடைய அம்மா கிட்ட தான் அது போகும். ஏன்னா அதனுடைய இந்த பசுக்களுக்கு நாயை விடவும் கூட மோப்ப சக்தி ஜாஸ்தியா. அதனால சரியா தன் தாயை மோப்பத்தாலேயே அறிஞ்சு கரெக்டா தாய்கிட்ட போய் நின்றுடும், வேற எங்கேயும் போகாது. அதே மாதிரி அவரவர் செய்த வினையின் பயன், வினை பயன், பாப புண்ணியம் அவரவருக்கே சரியாக வந்து சேரும். அதே மாதிரி நாம செய்த செயலுடைய தன்மைக்கு ஏற்பத்தான் அதனுடைய விளைவு இருக்கும். அது தீயதாக இருந்தா விளைவு பாப்பமா இருக்கும், அது நல்லதாக இருந்தா விளைவு புண்ணியமாக இருக்கும். அதை எப்படி சொல்றோம் பழமொழியில, விதை ஒன்று போட சுரை ஒன்று முளைக்காது. அவரைக்காய்க்கு அவரை விதைய நட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு புடலங்காய் முளைக்காது. இப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது, நாம செய்யக்கூடிய செயலுக்கு ஒரு பலன் இருக்கு, அந்த பலன் நம்மை வந்து சேரும். இது ஒரு அடிப்படை உண்மை அப்படின்னு நமக்கு ஏற்றுக்கொள்ளதான் தோன்றுகிறது. நாம இயல்பாவே இதை ஏற்றுக்கொள்கிறோம், மறுக்கல. ஆனாலும் நடைமுறை வாழ்க்கையில நல்லது பண்ணினவங்க எல்லாம் இன்பமாவே தான் இருக்காங்களா? பல பேர் இயல்புல நல்லவர்களா இருக்காங்க, நல்ல காரியங்கள் தான் பண்றாங்க, அவங்க ஒன்றும் தப்பு பண்ற மாதிரியே தெரியல. ஆனாலும் அவங்க கஷ்டப்படுறாங்க. பல பேர் பாவம் பண்றாங்க, தப்பு பண்றாங்க, ஆனாலும் பார்க்கறதுக்கு அவங்க சௌக்கியமா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த முரண்பாடு எப்படி வருது? இப்போ ஒரு செயலை செய்தா அதற்கு கட்டாயம் ஒரு விளைவு இருக்கும். அது நற்செயல்னா அந்த விளைவு நல்லதா புண்ணியமா இருக்கும், தீய செயல்னா அந்த விளைவு பாப்பமா துக்கமா வரும் என்பது நமக்கு புரிகிறது. இதை சொல்லும் போது பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நியூட்டனுடைய அவர் கண்டுபிடித்த விதிகள்ல 3வது விதியை சொல்லுவாங்க. எவ்ரி ஆக்ஷன் as an equal and opposite reaction. ஒவ்வொரு செயலுக்கும், இப்ப அது கிழக்கு நோக்கி போகுதுன்னு வச்சுப்போம், செயல் பதில் கிழக்கேருந்து மேற்கு நோக்கி வரும். இது எவ்வளவு வேகத்தோடு வலிமையோடு இருக்கோ அதே வேகத்தோடு வலிமையோட அந்த எதிர்வினை வரும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், எதிர் திசையிலிருந்து வரும், அதே சக்தியோடு அதே வலிமையோடு விசையோடு வரும். இது நமக்கு புரியுது, நாம ஏத்துக்கிறோம். ஆனா அது எல்லா நேரம் அப்படி நடக்க மாட்டேங்குது. கடவுள் சரியா அவருடைய விதி மாறாதுன்னு சொல்றீங்க, ஆனா எல்லா நேரம் அப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கு சமீபத்தில் ஒரு இயற்கை நீயத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்களாம். சமீபத்தில் கேள்விப்பட்டேன், அது எனக்கு மனசு ஓடிட்டு இருக்கு. என்டாங்கிள்மெண்ட் தியரிங்கிறாங்க. அதாவது நியூட்டனுடைய 3வது விதி ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு ஏற்ற எதிர் திசையிலிருந்து வருகின்ற எதிர்வினை இருக்கும் என்பது 3வது விதி, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இந்த என்டாங்கிள்மெண்ட் தியரி என்னன்னா, இப்ப அண்ட வெளியில இப்படி ஒரு ஏதோ ஒண்ணு இப்படி மோந்துட்டு இருக்குன்னு வச்சுப்போம், இந்த பக்கத்துல இருந்து ஏதோ ஒண்ணு திடீர்னு அது மேல மோதலாமா, மோதி அதை தள்ளி விடலாமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் செய்த செயலுக்கு இன்ன பலன் வரணும்னு அது பலன் கொடுக்க காத்துட்டு இருக்கும் போது எதிர்பாராத நேரத்துல வேற ஒன்று அந்த பலனை தள்ளி போகும்படி செய்யலாம், இல்லாம பண்ணாது, அப்புறமா வரும். அப்படித்தான் நல்லவர்கள் கஷ்டப்படுவதும் கெட்டவர்கள் சுகமாக இருப்பது போல் தோற்றமளிப்பதும். அவர்கள் பண்ணின அந்த நல்லதுக்குரிய பலன் காத்து கொண்டிருக்கிறது, எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. இவர்கள் செய்த தீய வினைக்கான தீய பலனும் காத்து கொண்டே இருக்கிறது, எப்போ வரும்னு அவர்களுக்கு தெரியும். அது வராம இவங்க சந்தோஷமா இருக்காங்க.
குருதேவர் ஒரு உதாரணம் சொல்ல ரொம்ப யோசிச்சு பார்த்தா பயங்கரமா இருக்கும். என்ன அப்படின்னா, இப்ப சமைக்கும் பொழுது, ஆனா நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட யாரும் செய்ய மாட்டாங்க சொல்றேன். ஒரு அடுப்பை மூட்டி அதுல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல ஒரு தண்ணியை வச்சு உயிரோட ஒரு தவளையோ என்னத்தையும் பிடிச்சி போட்டுக்கோன்னு வச்சுக்கோங்க. இது தண்ணி சூடாக ஆரம்பிக்குது. இது அது தெரியாம இந்த தண்ணியிலேயே முதந்துக்கிட்டே இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய அந்த பிராணி தண்ணி சூடு ஆக ஆக என்ன ஆறுது, அவ்வளவுதான், அது அப்படியே வெந்து செத்து போயிடுது. அது மாதிரி நாம பண்ணின வினை எப்ப வரும்னு தெரியாது. நமக்கே சந்தோஷம் இருக்கும் அது வர்ற வரைக்கும். அந்த தவளை அப்படி தண்ணிக்குள்ள மறந்துட்டு கிடக்குன்னு உடனே அதை பார்த்து பரிதாபப்பட்டு சிரிச்சோம். அது நாம தான் உடனே எப்படி இருக்கு பாருங்க. அப்ப நாம பண்ணின தப்பு காரியத்தினுடைய பலன் நம்ம தாக்குவதற்கு காத்து கொண்டு இருக்கிறது, உரிய நேரத்தை பார்த்து கொண்டு. ஏதோ ஒன்று அதை கொஞ்சம் தள்ளி விட்டு அதை தள்ளி போட்டு இருக்கிறதே ஒழிய நீக்கி விடவில்லை. இது இந்த கருத்தை தார்மீகமா தர்ம ரீதியா செயலின் பலன்கிற விதத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரசித்தமான பகவத்கீதை ஸ்லோகம், கர்மண்யேவ அதிகாரக தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேத்துர் பூஹு மா தே சங்கோஸ்துவ கர்மணி. கர்மணியேவ தே அதிகாரக, உனக்கு அதிகாரம் உரிமை எதில் இருக்கிறது? கர்மத்தில் தான். செயல் செய்யறதுக்கு தான்ப்பா உனக்கு ஃப்ரீடம் இருக்கு. ஒரு செயலை செய்தப்புறம் அதனுடைய பலன் உன் கையில் இல்லை, அந்த பலன் உன் கைவசத்தில் இல்லை. மா கர்ம பலஹேத்துர் பூஹு, எனவே நீ வினைப்பயன் விளைவிப்பவன் ஆய்விடாதே. என்ன வினைப்பயன் உன் கையில் இல்லை. மா பலேஷு கதாச்சன, ஒருபோதும், கதாச்சன ஒருபோதும், பலனில் ஒருபோதும் உனக்கு அதிகாரம் இல்லை, பவர் இல்லை. அந்த பலனை இன்ன விளைவுதான் ஏற்படணும் என்று அந்த பலனை கட்டுப்படுத்தி நீ விரும்பிய வண்ணம் கொண்டு வருகிற சக்தி உனக்கு இல்லை. உதாரணமா, இந்த மாதிரி நடக்கும், இப்படிலாம் நடக்கணும்னு நம்ம திட்டமிட்டு செயல்படுகிறோம். எல்லா நேரமும் அப்படியா நடக்குது? அது நடைமுறைக்கு வரும்போது அது மாறிவிடுகிறது. எப்படி மாறுதுன்னே நம்ம சொல்ல முடியல, அது எப்படியோ மாறிவிடுகிறது. மா பலேஷு கதாச்சன, ஒருபோதும் அந்த பலனில் உனக்கு கட்டுப்பாடு இல்லை. அதனால இன்ன பலன் வேணும் அன்ன பலன் வேணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டு ரொம்ப திட்டம் போடாதே. மா கர்ம பல ஹேத்துர் பூஹு, கர்ம பலனை விரும்புகிறவன் ஆய்விடாதே அப்படிங்கிறார். ஏன்னா அது உன் கையில் இல்லை, செயல் புரியறதுக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கு, அதனுடைய பலன் உன் கையில இல்லை. அதனால நீ அந்த பலனை பத்தின கற்பனைகளை வளர்த்து கொள்ளாதே. அப்ப செயல்தான் செய்யணுங்கிறீங்க, பலன் நான் நினைச்சபடி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறீங்க, அதுல எனக்கு உரிமை இல்லைங்கிறீங்க. அப்ப எதுக்கு நான் செயல் செய்யணும்? நான் சும்மாவே இருந்துட்டு போறேனே அப்படின்னு தோணுது இல்லை? கரெக்ட் கரெக்ட் அப்படிங்கிறோம். உடனே அப்படி நம்ம சொல்லுவோம் தெரிஞ்சு கிருஷ்ணர் உடனே அதையும் சொல்லிட்டேன், மாத்தே அசங்கக அஸ்து, ஒருபோதும் மாத்தே சங்கக அஸ்து அகர்மணி, ஒருபோதும் செயல் புரியாமல் இருப்பதில் விருப்பம் வைத்து விடாதே. நீ செயல் புரியத்தான் உனக்கு முடியும், அதனுடைய செயலின் பலனில் விளைவில் உனக்கு கட்டுப்பாடு இல்லை. அதுக்காக நீ செயல் புரியவே மாட்டேன் என்று சொல்லிவிடாதே, செயல் புரி. என்ன ரொம்ப இருக்கு? இதான்ப்பா கர்மயோகம்ங்கிற இத சொல்றதுக்காகத்தான் பகவத்கீதையே ஏற்பட்டது. ஏன்னா அர்ஜுனனுக்கு ஒரு பயம் வந்துருது, இவங்கள்லாம் என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்கள், இவர்களை கொன்னா எப்படி அப்படின்னு அவன் பயந்துட்டான். அதாவது போரிட பயப்படல,
அவன் ஒன்றும் பயந்தங்குள்ளியோ கோழையோ இல்லை. ஆனா என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பீஷ்மர், துரோணர் போன்ற பாட்டன்மாரும் குருமார்களும் என்னுடைய பெரியவர்களா உறவினர்களா இருக்காங்களே, இவங்களை கொன்ன அது பாப்பம்ல அப்படின்னு உறவை வச்சு பார்த்துட்டான். அதுக்குதான் சொல்ற, நீ பயப்பட வேண்டாம், அந்த பாவம் உனக்கு வராது. ஏன்னா அவங்கெல்லாம் அதர்மத்தின் பக்கம் போயிட்டாங்க. அதர்மத்தின் பக்கத்தில் போனவங்களை அடிச்சு தள்ளுறதுதான்ப்பா புண்ணியம். பயந்து செய்ய மாட்டேன்னு சொல்லுவது புண்ணியம் இல்லை. அதனால நீ என்ன பண்ணணும், பலன் உன் கையில இல்லைங்கிறதுனால பலனை பற்றின கவலை இல்லாமல் காரியத்தை செய், கடமையை செய். இதான் கர்மயோகத்தின் சாரம். பலனை பற்றிய கவலையோ எதிர்பார்ப்போ ஆசையோ கணக்கோ இல்லாமல் செய்ய வேண்டிய கடமையை செய்துவிடு. தான் கர்மயோகத்தினுடைய சாரம். இது சிந்திச்சுட்டே இருப்பேன். இந்த என்டாங்கிள்மெண்ட் தியரிங்கிற இதை கேள்விப்பட்ட போது எனக்கு கொஞ்சம் இதுலயும் உனக்கு விஞ்ஞான ரீதியா இதுக்கும் விளக்கம் இருக்கு. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an equal and opposite reaction. அது மட்டும் இல்லை, இதுவும் இருக்கு என்று இதை கேட்ட உடனே கொஞ்சம் எனக்கு சரி, இது ஒரு நவீன காலத்து சமீப காலத்து விளக்கமா இருக்கு அப்படின்னு அதை பிடிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சக்திகள் என்னென்னவா இருக்க முடியும்? நம்முடைய கர்மத்துக்குரிய பலன் நம்மகிட்ட வராதபடி தடுக்கக்கூடிய சக்திகள் என்னவா இருக்க முடியும்? அதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்ன எல்லாம் நமக்கு புரியாது. சில விஷயங்கள் ஒன்று, நம்ம மேலோட்டமா ஒரு காரணத்தை எல்லாத்தையும் சொல்லுவோம். இந்த காரியம் செய்யறதுக்கு என்ன காரணம், இதுக்காகத்தான் இந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உள்ளூர நம்ம மனசுக்குள்ள வேறொரு எதிர்பார்ப்பு இருக்கும். கடவுள் எதை பார்ப்பாரு? வெளியில நான் உங்கள்கிட்ட சொல்ற காரணத்தில் என் மனசுக்குள்ள நான் என்ன நினைச்சிருக்கேனோ அதை தான், அந்த எண்ணத்துக்கு ஏற்பதான் அவர் பலன் கொடுப்பார். எவர் எதை நினைத்தாலும் அவன் அறிவான். அந்த எண்ணத்தின் தரம் கண்டு பலன் தருவான். இது ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய காரணம். இன்னொரு காரணம் எனக்கு அதை ஊகிக்கும் போது தோணுது. இப்ப நாம பல செயல்களை செய்கிறோம். நாம் அறியாமையில இருந்த பொழுது இப்ப கொஞ்சம் ஏதோ சத்சங்கம் எல்லாம் கேட்டு கொஞ்சம் விவேகம் தோன்றி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதாவது தவறா பண்ணியிருக்கலாம், அதனுடைய பலன் காத்து கொண்டிருக்கும். இப்ப செய்கிற நற்செயலின் பலனை அப்போ செய்த தீய செயலின் பலன் தள்ளி விடலாம். நாம பண்ணினதுதான் அதுவும். அப்ப யாரோ பண்ணினது நமக்கு என்னைக்குமே வராது. எப்படி அந்த கரெக்டா அந்த கண்ணுக்குட்டி அம்மா கிட்டேயே போற மாதிரி நாம செய்த செயலின் விளைவுதான் நம்ம கிட்ட வரும். அதனால அப்ப பண்ணின தீமைக்கு இப்ப நாம அனுபவிக்கிறதுனால இப்ப பண்ணின நல்லதை அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கிறது. இதுவும் ஒரு காரணமா இருக்க முடியும். எப்படி பார்த்தாலும் நாம அனுபவிக்கிறதுக்கு நாமளேதான் காரணம் என்பதுதான் நியதி. வேறு மாதிரி இருக்க முடியாது. அதனால நாம என்றைக்குமே அடுத்தவங்க மேல பழிய போடுற காரியத்தையே செய்யக்கூடாது. உடனே நம்ம அதான் செய்வோம். ஏதாவது ஒண்ணு தப்பா நடந்துருச்சுன்னா இவதான் அப்படி சொன்னா அப்படின்னு அடுத்தவங்க தலையில அதை போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அது நல்லதில்லை, நமக்கு வளர்ச்சியை கொடுக்காது என்று பெரியவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இது என் மனசுல ஓடின சில எண்ணங்கள், கர்மயோகத்தை பற்றிய எண்ணங்கள். நம்ம ஒரு தவறான காரியத்தை இப்போ தெரியாம பண்ணிட்டோம், அதுக்காக இப்போ வருத்தப்பட்டு அதனோட விளைவு கம்மியாகுமா? அது எப்படியும் அனுபவிச்சுதான் ஆகணுமா? அது விளைவு கம்மி ஆகாது. ஆனா அத தாங்கி அனுபவிச்சு ஜீரணித்து பாடம் கற்று பக்குவம் பெறுவதற்கான உள்வலிவு நமக்கு வந்துடும். இப்ப நமக்கு விவேகம், நல்ல அறிவு விட்டது இல்லையா? அதனால அந்த தீய செயலினுடைய பலனை தாங்கி கொள்ளக்கூடிய வலிமை வந்துடும். இப்ப நம்ம சாதாரண நம்ம நல்லது தீயதுன்னு இந்த தார்மீக விஷயமா சொல்லும்போது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. இப்போ நான் தெரியாம நடந்து போயிட்டு இருக்கும்போது தெரியாம ஒரு கல்லுல என் கால் மோதிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என் நகத்தை பேத்து விடத்தானே செய்யும். இவ தெரியாம இடிச்சுட்டா, அவளுக்கு நகத்தை பேத்து விட வேண்டாம் அப்படின்னு ஒண்ணு கல்லு சொல்லாது. அது கூர்மையா இருந்தா என் கால் நகம் பேர்ந்துதான் போகும்.
இப்போ என்ன செய்வேனா, சரி நான் தான் கவனிக்காமல் போயிட்டேன், வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு போனேன்னா கால் இப்படித்தானே தரையில் மோதிக்கும், சரி அப்படின்னு ஒரு கட்டை போட்டு என்ன பண்ணணுமோ பண்ணுவேன். அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், அந்த சிகிச்சை வைத்தியம் பண்ணிக்கிறேன். அது மாதிரி நாம் தெரியாமல் செய்த செயல்களுக்கும் நாம் பலனை அனுபவிக்கிற மாதிரி தான் வரும். ஆனால் நமக்கு இப்போ பக்குவம் கூடி இருக்கிற பட்சத்தில் அந்த தீய பலனை, துன்பத்தை தாங்கி கொண்டு அதிலேருந்து நற்பயன் பெறக்கூடிய வல்லமையும் நமக்கு ஒரு அகவலிவாக வளர்ந்துருக்கும். இதை ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு உதாரணத்தை நம்ம மகாபாரதத்தில் பார்க்குறோம். அதாவது ஒரு ரிஷி, அவர் பேர் மாண்டவியர்னு நினைக்கிறேன். அந்த ரிஷி என்ன பண்ணிட்டா, சின்ன பையனா இருக்கார், இந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சி பிச்சு 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 போட்டாராம். அவருடைய ரெக்கையை, உயிரோடு இருக்கிற பட்டாம்பூச்சியுடைய ரெக்கையை பிச்சாரு, அதை ஊசியை குத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஊசியை குத்தினார்ல அந்த பட்டாம்பூச்சியில, அதனால அவருக்கு பண்ணாத ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை கொடுத்து கழுவுல ஏத்துறாங்க. கழுவுன்னா ஒரு பெரிய மரம் இப்படி தரையில ஊனி இருக்கும், அது ரொம்ப கூர்மையான நுனி இருக்கும், அதுல அவங்களை இறக்கி விட்டுருவாங்க. அப்படியே உயிர் போற வரைக்கும் அதுல குத்தி, உடம்புக்குள்ள குத்தி கூடிய சீக்கிரம் ரத்தம் வெளியேறி செத்து போவார். இவரை அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க. அவர் அந்த கழுவுல இருக்கிறார், இன்னும் உயிர் போகல. ஆனா அவர் யோசிக்கிறார், நான் நினைவு தெரிய இந்த பிறவில எந்த தப்பும் பண்ணலை, எனக்கு எப்படி இது வந்தது என்று சொல்லி ஒவ்வொரு ஜீவனும் பண்ணக்கூடிய நல்லது கெட்டதுக்கெல்லாம் கணக்கு வச்சிருக்கக்கூடிய யம தர்மராஜாட்ட கேட்கிறார். அவர் சொல்ற, நீ சின்ன பையனா இருக்கும்போது இப்படி பண்ணினீங்க. உடனே அவர் சொல்ற, இந்த பார், எல்லா செயலுக்கும் பலன் இருக்கணுங்கிறது நியாயம்தான், அதுக்காக ரொம்ப அரியா பருவத்துல பண்ணின இந்த சின்ன காரியத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்த பாரு, உனக்கு நான் இப்ப சாபம் கொடுக்குறேன், நீ மனுஷனா போற அப்படின்னு யம தர்மராஜாவை சொல்லிட்டார். அவர் தான் விதுரரா பிறந்தார்னு சொல்லுவார். அவரால் அதிகபட்சம் என்ன பண்ண முடிஞ்சது, யம தர்மராஜாவுக்கு ஒரு தண்டனை கொடுக்க முடிஞ்சது. ஆனா இதை மாற்ற முடியல. அப்ப அதை வரத்தான் வருது. ரொம்ப ஒரு கடுமையான நியதி அப்படித்தான் இருக்கு. ஆனா பல விஷயங்களை நாம் அதை பார்க்கிறோம்ல. இப்ப ஏதாவது ஒத்துக்காத அலர்ஜியை உண்டாக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சாப்பிட்டாலும் அந்த இடத்துல இருந்தாலும் அது உடனே நமக்கு அந்த வியாதியை கொடுத்துருது இல்லை, அந்த பலனை அது காமிச்சிருது. அது மாதிரி நம்ம தெரிஞ்சு பண்ணினாலும் தெரியாம பண்ணினாலும் அதுக்குரிய விளைவு நம்மளுக்கு வந்துதான் சேரும். ஆனா மனப்பக்குவம்ங்கிற ஒரு பாசிட்டிவ் வரவு நமக்கு அதுல இருக்கும். அதுக்கு நாம பணிவோடு அதை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பக்குவம் வரும். அப்படி கர்ம பலனின் சூட்சுமம் இதெல்லாம் எல்லாத்தையும் முற்றிலுமாக நம்மால புரிந்து கொள்ள முடியாதான். அதையும் கீதையிலே சொல்லியிருக்கு, கஹனா கர்மணோ கதிஹி. கர்மத்தின் போக்கு ஆழமானது, அதனுடைய விளைவு எப்படி இருக்கும், என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்துங்கிறதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது என்று கீதையிலேயே சொல்லி ஓரளவுக்கு புரியும். இது நம்முடைய ஹிந்து தர்மத்தினுடைய, சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்று. அதனாலதான் இந்த பாவ மன்னிப்புங்கிறதையும், நமக்காக ஒருத்தர் செத்துப்பானா நம்ம பாவம் கழிஞ்சிருங்கிறதெல்லாம் ஏமாத்திக்கிறதால அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் உண்மை. அவர் சிலுவையில மாண்டா ஏன் பாவம் போயிடும்னா அது என்ன? ஆமா, பலம் அதுதான் தெரியும். வேண்டிக்க வேண்டியதுதான். அதனாலதான் என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம சனாதன தர்மத்துல ஒரு ஏற்பாடு என்ன அப்படின்னா, ஐம்பெரும் வேள்வின்னு ஒண்ணு, அதை தினந்தோறும் நாம உணர்ந்து செய்யணும். இது தெரியாம நசுக்கி கொள்றோம். தெரிஞ்சு செய்ய வேண்டியது என்ன, அதுல 5 இருக்கு. அதுல 5வது பூத்த யஜ்ஞம் என்று உயிர்களுக்கு செய்யக்கூடியது. அதுல என்னன்னா, இப்ப
பூச்சி பொட்டைகள், பறவைகள், சிறிய பிராணிகள், வாயில்லா ஜீவர்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பதுன்னு ஒண்ணு இருக்கு. அது உயிரை காப்பாத்துற மாதிரியான ஒரு நல்ல காரியத்தை பண்ணு. அதை தினந்தோறும் செய்யணுமா. மாட்டாதுங்கிறது ஒண்ணு. ஏற்கனவே மாட்டிட்டதுக்கு நாம அந்த பலன் வரும்போது நாம கலங்காம இருப்போம். ஏன்னா அந்த புண்ணியம்ங்கிறது ஒரு உள் வலிமையாகவும் அறிவுல தெளிவாகவும் வடிவெடுக்கும். நாளடைவில் புண்ணியம் உள்ள தெளிவாக வடிவெடுக்கும். அப்ப நமக்கு அந்த அறிவும் அதுல ஒரு தெளிவு, ஒரு உறுதியும் வந்துடும். அதனால என்ன வந்தாலும் அமைதியா இருக்க முடியும். அதுதான். அதனால அதை எப்படி எவ்வளவு நுணுக்கமா சொல்லியிருக்காங்க. இப்ப அதுவும் பெண்களகே நமக்கு புரியும். அதுவும் அந்த காலத்துல வீட்டுல வீடு பெருக்கிறோம், ரோட்ல முதிக்க கிடையாது, வீடு பெருக்கும் போதே எத்தனை பூச்சியை விளக்கமத்தால கொல்லுவோம். பெருக்கிறது, இடிக்கிறது, அரிசி இடிக்கிறது, நெல்லு குத்துறது, இதெல்லாம் பண்றோம்ல. அது இந்த மாதிரி நடைமுறை வேலைகள் செய்யும் போதே பல உயிர்களுக்கு தீங்கிழைக்கிறோம் நம்மள அறியாம. அதெல்லாம் எப்படி அந்த பாவத்தை கொண்டு தொலைக்கிறது அப்படின்னா, நீ தெரிஞ்சு நீ நல்லது செய்ய. அப்ப தெரியாம செய்த பாவத்தினுடைய பலன்ல இருந்தும் நீ தாங்கி கொள்ளக்கூடிய வல்லமையை பெறுவாயின்னு சொல்லி. காய்கறி நறுக்கிறது, பெருக்குவது, பாத்திரம் தைக்கிறது, இந்த மாதிரி காரியங்களும் போது நம்மள அறியாம சின்ன சின்ன சிற்றுயிர்களை எல்லாம் கொன்னுடுவோம் நாம. அந்த கொலை பாவத்திலேருந்து உன்னை விடுவித்துக் கொள்வதற்கு நீ தெரிந்து உயிர்களுக்கு உணவு கொடுப்பதை செய்ய. அதுதான் பூத்த யஜ்ஞம். மரம் செடி கொடிகளையும் சிற்றுயிர்களையும் வாழ வைக்கிற காரியத்தை செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணுதான் நடைமுறைக்கு ஏற்ற தீர்மானம். சமணர்கள் கிட்ட அந்த கொல்லக்கூடாது உயிர்கள்ங்கிறது ரொம்ப தீவிரமா அஹிம்சை எடுத்துக்க. அதனால என்ன செய்றாங்களா, மயில் பீலியால ஒரு விளக்கமாறு மாதிரி செஞ்சு அதை வச்சு பெருக்கிட்டே போவாங்களாம். சரிதான். அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சிற்றூர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி இப்போ ஒருத்தனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு வாடகை மாதிரி இந்த பூச்சியா, இந்த மூட்டை பூச்சியா இருக்குல்ல, அந்த இடத்துல படுக்க விட்டுருவாங்க. அந்த மூட்டை பூச்சிக்கு இவன் ரத்தம் உணவாகிறதான். இவனுக்கு வாடகை மாதிரி ரூபா கொடுத்துருவாங்க. இப்ப ஒரு மனுஷனை துன்புறுத்தி ஒரு பூச்சிக்கு உயிர் கொடுக்கறது என்ன தர்மம்னு தெரியல. இப்படி வினோத வடிவெடுக்கிறது அஹிம்சை. ஆனா நம்ம இந்து மதத்துல ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருப்பாங்க, அதை தவிர்க்க முடியாது. அப்ப இதை செய், உயிர்களுக்கு நல்லது செய், அதை காப்பாற்றுற வேலையை செய். தெரிந்து உணர்ந்து செய்யக்கூடிய செயல் உயிர்களை காப்பாற்றுவதாக இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆமா, அறிஞ்சே கூட அடிக்கிறோம். என்ன கொசுன்னா அடிக்கத்தான் வேணும், வேற என்ன பண்றது. அதாவது ஒரு விதிவிலக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு சில சமயங்களில் பிற உயிர்களை மாய்ப்பது தவறு இல்லை அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல அதுவும் சொல்லி. எந்த காய்கறி எதுவுமே சாப்பிட முடியாது. இதெல்லாம் விடுங்க, நீங்க மூச்சு விடும் போதே எத்தனை பாக்டீரியா உள்ள வருது. அப்ப நம்ம உயிரே வாழக்கூடாதா? அதனால வாழத்தான் வேணும். கொலை செய்வதை தவிர்க்க முடியாது. ஆனால் நீயாக எந்த உயிருக்கும் சுயநலத்துக்காக தீங்கு விளைவிக்காது. அதுதான். நான் சாப்பிட்டு கொழுக்கணுங்கிறதுக்காக நீ அதை கொண்டு சாப்பிட்றேன்னு வைக்காத. அப்படி சொல்றாங்க. உபதேசம் கர்மம் பயத்தல் கர்த்தனதனான கர்மம் படவுல உண்டி. அதுதான். கர்மம் ஜடமானது, இந்த செயல் என்பது ஜடமானது, அதுக்கே சுயமான அறிவு இல்லை. இந்த கர்மம் இப்ப இந்த பலனை கொடுக்கணும்னு சொன்ன இல்ல, இவன் அது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அதை பண்ணியிருக்கான், அந்த பலன் வந்த பிறந்தான் நான் போகணும்னு கர்ம பலன் சொல்லாது. கர்த்தனாகி இறைவன் தான் அதை தீர்மானிக்கணும். ஒரு எந்த வினை எப்ப பலன் கொடுக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்தியெல்லாம் இந்த நெல்லு கொட்டி வைக்கிறதுக்கு மேல கூரையில மரத்துல பரண் மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க.
அதுல கீழே வந்து ஒரு கதவு மாதிரி இருக்கும். மேல வந்து நெல் அந்த தானியத்தை கொட்டி வச்சிருவாங்க. இந்த கதவை திறந்தா அது அப்படி கொட்டும். நமக்கு போருங்கும் போது மூடிக்கிறதாம். அப்படி ஒரு ஏற்பாடு சில இடங்கள்ல இருக்குமா. இப்ப அதுல வந்து முதல்ல நெல்லை கொட்டுறேன். அந்த நெல்லு மேலேயே நான் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்றேன், கேப்பைய கொட்டுறேன், வேர்க்கடலை போடுறேன்னு வச்சுப்போம். இப்ப நான் திறந்தா எனக்கு வேர்க்கடலை வேணும்னா வேர்க்கடலை வருமா? வராது. நான் அங்க உள்ளுக்குள்ள போய் மேலேருந்து எடுத்தாதான் வேர்க்கடலை கிடைக்கும். இங்கே திறந்தேன்னா முதல்ல நெல்லு தான் வரும். எதை முதல்ல கொட்டினேன்னா அதான் வரும். அது மாதிரி நம்ம முதல்ல செஞ்ச வினையினுடைய பலன் இப்ப செஞ்ச வினையினுடைய பலனை இரு இரு அப்படின்னு அதுக்கு எப்படி தள்ளி போட தெரியும்? அதுக்கா தெரியாது. அது கடவுள் தான் அதை செய்யும். அறிவு உடைய ஒருவருக்கு தான் அது செய்ய முடியும். அதனால கர்மம் கர்மம் பலன் தரல் கர்த்தனது ஆணையால் கர்மம் கடவுளோ உந்தி பெற கர்மம் ஜடமதால் உந்தி பெற. அது ஜடம், அதுக்கா பலன் கொடுக்க தெரியாது. அதே மாதிரி நம்ம பிறவியில இந்த பிறவியில என்னென்ன அனுபவிக்கணுங்கிறதும் கூட கடவுள் பாரபட்சம் இல்லாமல் நமக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. நம்ம இன்னென்ன வினைகளை எல்லாம் அனுபவின்னு சொல்லி நாம் செஞ்ச மொத்த வினையிலேருந்து கையை விட்டு கலக்கி விட்டு அள்ளி இந்த ஜென்மத்துக்கு இதை வச்சுக்கோன்னு கொடுத்துட்டார். அதெல்லாம் அனுபவிக்க பிறந்தது இந்த தேகம். அதான் பிராரப்த கர்மம். நிறைய பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அது திடீர்னு புண்ணியம் பண்றதா மாறி இருக்குமே. அப்போ அந்த பாவத்தினுடைய கடவுளை கும்பிடுறதுனால குறையுமா? இதுக்கு வந்து அன்னையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வாளால வெட்டுப்படணும் அப்படிங்கிறது நம்ம வினையாக இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஊசியால குத்துப்பட்டு ஒரு சொட்டு ரத்தமாவது வரும். நீ செஞ்சதுக்கு நீ அனுபவிச்சே தீரணுங்கிறத வந்து 100% இல்லாம நல்லிஃபை பண்ண முடியாது. வேணா குறைக்கலாம். அது இறையருளை நாடி நீ பிரார்த்தனை பண்ணும்போது அவங்க நினைச்சா குறைக்கலாம். ஆனாலும் பிராரப்தம் என்பது பெரும்பாலும் அனுபவிச்சு தீர்க்க உரியதுதான். குருதேவர் சொல்றார் ஒரு பக்தர்கிட்ட, பிராரப்தத்தை அனுபவிச்சுதானே தீர்க்கணும் அப்படிங்கிறார். போகாதேவ நஷ்யதி, பிராரப்தம் எப்படி தீரும்? அனுபவிச்சுதான் தீரும். இதை பத்தி பேசி வருது ஒருத்தர் சொல்றார். அப்ப குருதேவர் சொல்ற, கர்ம பலனை அனுபவிச்சுதான் தீரணும் அப்படிங்கிற வேதாந்த கொள்கையைத்தான் நீ பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது. இல்லை, நீ மனமாற செய்கிற பிரார்த்தனைனால அதை குறைக்கலாம். ஆனா 100% இல்லாம பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த சரீரம் வாழ்வது முடிவுக்கு வந்து மரணம்னு ஒண்ணு இருக்கே, அதை மட்டும் எக்காரணம் கொண்டு யாராலும் தவிர்க்கவோ வேண்டாம்னு பண்ணவோ முடியாது. வந்துதான் தீரும். அது எப்போ வரும்னு நமக்கு போட்டிருக்கோ, இந்த சரீரம் எவ்வளவு நாள் வாழும் இருக்கோ அது வரைக்கும் வாழ்ந்து முடியும் போது மரணத்தை எதிர்கொண்டாகணும். மரணம் வேண்டாம்னு சொல்றதுக்கு யாருக்கும் முடியாதான். மற்றதெல்லாம் மாற்றலாம், தள்ளி போடலாம், குறைக்கலாம். ஆனா 100% இல்லாமல் பண்ண முடியாது. ஆனா நமக்கு பக்தி மார்க்கத்துல போய் ஆழ்ந்த ஆத்ம சமர்ப்பணம் ஏற்பட்டு விட்டாலோ, ஞான மார்க்கத்துல போய் அந்த ஞான நிஷ்டை வந்து விட்டாலோ இந்த கர்மம் கர்ம பலனை பத்தின எண்ணமே எழாது. இந்த கர்ம பலனை பத்தின எண்ணங்களே நமக்கு எப்போ வருது? இந்த வினை வினைப்பயன் பிறவி உலக வாழ்க்கை இதை வந்து உண்மைன்னு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? காலதேச வர்த்தமானத்தால் ஆகிய இந்த உலகத்தை உண்மை என்று நினைக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம். அதை தாண்டி போயிட்டா இது உண்மை. ஒரு ஞானியை பத்தி சொல்லுவாங்க. கேரளால இருந்தாரா, நாராயண பிராந்தன். அவர் வந்து பெரிய வேதாந்தி ஞானி. ஆனா பைத்தியம் போல இருப்பார். அதனால எல்லாரும் அவரை பைத்திய நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாராயண பிராந்தன். அவருக்கு ஒரு தினம் காளி காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும் கேளு, ஏதாவது வரம் கேளுங்கிற. உடனே அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு வரம் வேண்டாம்மா அப்படிங்கிற. உடனே காளி சொல்றா, இல்லை நாங்கள் தெய்வங்கள்லாம் தரிசனம் கொடுத்தோம்னா வரமும் கொடுத்தாகணும், ஏதாவது நீ கேளு அப்படிங்கிறான். உடனே இவர் யோசிச்சு பார்த்துட்டு,
அம்மா, எனக்கு இந்த வலது முழங்காலில் ரொம்ப வலியா இருக்கு, அந்த வலி எடுத்து இந்த இடது முழங்காலுக்கு மாற்றி விடுங்க. உடனே அவ சொல்றா, மகனே, அது உன் பிராரப்தம், நீ வலது காலில் தான் இந்த முழங்கால் வலியை அனுபவிக்கணுங்கிறது உன் பிராரப்தம், அதை நான் மாற்ற முடியாது அப்படிங்கிற. போ, இது கூட மாற்ற முடியாது, நீ வரம் கொடுக்க வந்துட்டியா, நீயாச்சு உன் வரமாச்சு அப்படின்னாராம். இதுதான் ஞானியினுடைய திடம். கர்மத்தையும் கர்ம வினையை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதை செய்யறது யாரு? அகந்தை. நான் அது வெல்லவே, அவ்வளவுதான். இப்ப யார் செய்யறான்? அவனே நான் இல்லைன்னு ஆன அப்புறம் அது என்ன செயல் எப்படி இருந்தா எனக்கு என்ன, அந்த உறுதி வந்துடும். அந்த அகந்தை முற்றிலும் அழிந்துவிடும். அகந்தை உரு அழிதலே முக்தி. பாவமெல்லாம் பண்றாங்க, ஆனா பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறாங்களே, உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அப்படி இல்லையே அப்படிங்கிறீங்க. அதுதான் சொல்றேன், எவர் எதை நினைத்தாலும் அவன் அறிவான். அவங்க உலகத்தை ஏமாத்திட்டோம்னு நினைச்சுக்கலாம். உலகத்திலே பல பேருக்கு புரிஞ்சிடும் ஒருத்தருடைய உண்மை இயல்பு. அது மட்டும் இல்ல, வேற யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, இறைவனுக்கு இதயத்துல மனசுல மனசாட்சியா இருக்கக்கூடியவனுக்கு அது புரியாம இருக்காது. அவன் தேர்ந்து நீ மறைக்கவே முடியாது. கடவுள் இயற்கையில 8 விதமான சிசிடிவி கேமராக்கள் வச்சிருக்காராம். பஞ்சபூத்தங்கள், காலம், சந்திர சூரியன், இதான் 8 கேமராக்கள். இந்த 8 கேமராக்களுக்கு தப்பி எந்த செயலும் நிகழ முடியுமா? நாம எங்கே இருக்கோம், இந்த உடம்பால ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஒரு செயல் செய்தா இது பாத்துரும்ல. இந்த 5 + 3 இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்போ உன் செயல் ஒவ்வொரு கணமும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப யாரை ஏமாத்த போற? நீ உன்னை வேணா நீ ஏமாத்திக்கலாம். இந்த உலகத்துல நீ ஏமாற்றக்கூடியது ஒன்னத்தான். லலிதா சஹஸ்ரநாமத்துல கிருத்தஜ்ஞா அப்படின்னு ஒரு நாமம் வருது இல்லையா, அதுக்கு அர்த்தம் இதான். கிருத்தஜ்ஞான இந்த பிரபஞ்சத்தில் நிகழும் செயல்களை எல்லாம் அறிபவள். அப்போதைக்கப்போதே அவளுக்கு தெரிந்துவிடும் யார் யார் என்ன செய்கிறார்கள். அவரவர் இதயத்துல மனசாட்சியாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாள். அதனால அதை யாராலையும் அவ கண்ணை கட்டவே முடியாது. அதனால உரிய காலத்துல அவங்க அனுபவிக்கத்தான் போறாங்க. ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய்.